அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா சாலையில் அரசு பேருந்தில் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட 9 ரூட்டு தலைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று கல்லூரி திறந்த நிலையில் 9 ரூட்டு தலைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகம் முழுவதும் கலை அறிவியல் கல்லூரிகள் இன்று திறக்கப்படுகின்றன. செமஸ்டர் தேர்வுக்கு பிறகு ஒரு மாதத்திற்கு மேலாக மாணவர்கள் கோடை விடுமுறையில் இருந்த நிலையில் அவர்களுக்கு மீண்டும் இன்று கல்லூரி வகுப்புகள் தொடங்குகின்றன. இந்த நிலையில் பல்வேறு கலை அறிவியல் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் இன்று கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தனர். இந்த வகையில் அண்ணா சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ரூட்டு தலை பிரச்சனை, அதாவது கூர்மையான மோதிரங்கள் அணிந்து அரசு பேருந்துக்கு மாலை அணிவித்து பேனர்கள் பிடித்த அட்ராசிட்டியில் ஈடுபட்ட 9 ரூட்டு தலைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகம் முழுவதும் கலை அறிவியல் கல்லூரியில இன்று திறக்கப்படும் நிலையில சென்னை நந்தனம் கலை அறிவியல் கல்லூரியை சார்ந்த 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் அரசு பேருந்தில் பேனர் கட்டிக்கொண்டு மாலை அணிவித்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். அவர்களோடு சென்னை கலை அறிவியல் கல்லூரியில் படித்து முடித்த முன்னாள் மாணவர்களும் இந்த அட்ராசிட்டியில் ஈடுபட்டதால அந்த முன்னாள் மாணவர்களான 8 மாணவர்களையும் ஒரு பள்ளி மாணவனையும் தற்பொழுது போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மீண்டும் தற்பொழுது 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை பிடித்து அவர்களிடம் அறிவுரைகளை வழங்கி தற்பொழுது கல்லூரி நிர்வாகத்திடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களிடம் புகார் அளித்த பின்னர் அரசு பேருந்தில் பத்திரமாக கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பேருந்து சென்ற முன்னாள் மாணவர்கள் தங்களது கைகளில் கூர்மையான மோதிரங்களை அணிந்து வந்தனர். அதனையும் காவல்துறையினர் அப்புறப்படுத்தியிருக்கின்றனர். ரூட்டு தள விவகாரத்தில் அதனை கொண்டாடும் விதமாக பேனர் அடித்து அதற்கு மாலை போடவும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இன்னாள் மாணவர்கள் முயற்சித்ததால் பேனர் மற்றும் மாலையையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்து வைத்திருக்கின்றனர். அதோடு மாணவர்கள் அணிந்திருந்த கூர்மையான மோதிரங்களையும் பறிமுதல் செய்து வைத்திருக்கின்றனர்.